ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளேன். ஆம் செல்லமே, அழைப்பாயா? உன் சாயப்பாவிற்கு கால் கடுக்குது. வா, சீக்கிரம் வந்து அழைத்து என்னை உன்னில் வந்து சேர்த்துக்கொள் என் செல்லமே. உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பா விலக மாட்டேன் என்று. உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் செல்லமே. என் பிள்ளை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன். அவங்கள விட்டு நான் விலக மாட்டேன். சேத்துல கல்லெறிந்தா கரைபடுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு, ஆனால் அதற்கு உயிர் இல்லை. அதே போலவே தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை. ஆனால் அதை நீ பெரிதாக எடுக்கிறதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேத்துல கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். நான் இப்பொழுது சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? அதனால் உன் கவலை என்னும் சேத்தலை விழாதபடி நடைபோடு என் செல்லமே. உனக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு. பிரச்சனைகளிலிருந்து வெளிவர சோகம் கவலையிலிருந்து நகன்றுவோம். அப்போது அது உன்னை பாதிக்கவே பாதிக்காது. உனக்குரிய தீராத பிரச்சனையிலிருந்து நிச்சயம் நீ விடுபட்டு விடுவாய். உனக்கு எல்லாமே சுகமாகிவிடும் என் செல்லமே. உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். உனக்கான தீராத பிரச்சனை தீரும் அதற்கு நான் வழி பண்ணுவேன் என்று சொன்னதை ஏன் நான் தீர்த்து வைக்க மாட்டேனா? இன்றே நடக்கப் போகிறது. உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து நிற்கும்படிதான் உனக்கு அருள்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படும் ஒரு நாள். அந்த ஒரு நாள் கண்களின் நீருடன் நன்றி கூற ஓடோடி வருவாய் என்னை தேடி வந்து. உனக்காக நான் இருக்கிறேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன். உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் என் செல்லமே. உன்னை விட்டு பிரியவும் மாட்டேன். உன்னை கைவிடுவது இல்லை. உன் அப்பாவாக அம்மாவாக என்றும் துணை நின்று உன்னை காப்பேன். ஆனால் அதை நீ நல்லதை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொள். வேறு எதையும் நினைக்காதே. கஷ்டத்தை நினைத்து அதை போட்டு மனதில் குழப்பிக்கொண்டு தூக்கி சுமக்காதே என் செல்லமே. ஏனென்றால் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கும் காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். அப்படி இருக்கும்போது ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காகவே உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமலும் பொறுமையோடும் கோபம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்துவிட்டாய் அல்லவா? இதற்காகத்தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என் செல்லமே. உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன். எனது அனுமதி இல்லாமல் எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. அதனால்தான் உனக்காக நான் எனது துவாரகமாயிலிருந்து உன் வீடு தேடி வந்துள்ளேன். உனக்கான நல்ல செய்தி தர நீண்ட நேரமாக உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகிறேன். அது எந்த அளவுக்கு என்று நீயே தெரிந்து சந்தோஷப்பட்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து எனக்கு நீ நன்றி சொல்லுவாய். உன் சாயப்பா உன் கூடவே இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உனது நிழலாக கூடத்தான் இருக்கிறேன். எல்லா சுமைகளையும் என் கிட்டை கொடுத்துவிட்டு தைரியமாக நீ போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டுட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ போகும் பாதையில் எதை கண்டும் பயந்து விடாதே. ஆம் செல்லமே, எதை கண்டும் பயப்படாதே. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வீட்டில் சுபக நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. வா, வந்து வெளியில் இருக்கும் என்னை அழைத்துச் செல். பின்பார், உன் வீட்டில் குதூகலத்துடன் குடும்பத்தில் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய். ஆம், முதலில் நீ வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திக்கொள்.
ஏனென்றால் நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழத்தான் போகிறாய். லட்சியத்தை நீ விரைவில் அடைவாய் என் செல்லமே. சந்தோஷம் வெளியிலிருந்து உணர்வதில்லை, உன்னுள் தான் அது இருக்கிறது. வாழ்க்கையெல்லாம் மாறப்போகிறது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ நுழைந்து விட்டாய் அல்லவா? இனி நடப்பவை நடக்கப் போறவை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது. இனி நன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் நன்கு அறிவேன். ஆகையால் அலைபாயும் உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு என் செல்லமே. என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது. எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. என் நாமத்தை நம்பி உச்சரி. ஓம் சாய்ராம் என்று அனைத்தையும் உன் மூலமாகவே நடத்தி காட்டுகிறேன். உன்னிடம் நான் எந்த ஒரு தட்சணையும் எதுவும் கேட்கவில்லை, எதுவும் எதிர்பார்க்கவில்லை. நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், பொறுமை, நம்பிக்கை மட்டும்தான். அது மட்டும் போதும். உன் பிரார்த்தனை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். இது சத்தியம் என் செல்லமே. ஏனென்றால் நான் உன் வீட்டிலும் மனதிலும் கம்பீரமாக அமர்ந்து இருக்கிறேன். நீ மனதிலே பூஜித்தாலே போதும், பிரார்த்தனை செய்தாலே போதும், நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி வைப்பேன். நீ நினைத்த வேலை வாய்ப்பினை பெறப்போகிறாய். நிரந்தரமான வேலை. நலம் பெறுவாய். பிறகு உறவுகள் உன்னை பாராட்டும். நான் அதிசயத்தை உண்டு பண்ணப் போகிறேன் என் செல்லமே. நீ என்னுடைய பொக்கிஷம். கலங்காதே. நீ கேட்ட மாற்றமெல்லாம் கிடைக்கப் போகிறது. யாருடைய உழைப்பையும் நீ இலவசமாக எப்போதும் பெறக்கூடாது என்னும் விதியை கடைப்பிடித்தாயோ மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள். ஆனால் அவர்களுடைய உழைப்பு எவ்வளவு என்பதை அறிந்து கொள். இருந்ததை இழந்து விட்டாய், தடுமாறிவிட்டாய், சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள். இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகி அத்தனையும் மாறப்போகிறது. மாற்றப்போகிறேன் உன் சாயப்பா. உனது வாழ்க்கை முறைகளை மாற்றப் போகிறேன். ஆம் செல்லமே, உன்னை உயர்த்தும் பணி இந்த சாயப்பாவோடு தான். ஆம் என் அன்பு என் செல்லமே, வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்து வரும் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. ஆம், உன்னை எதற்கெதற்காகவோ கோபப்படுத்தி உன்னை துன்பப்படுத்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய உன் துணை நீதான் வேண்டும் என்று வரப்போகும் இந்த தருணத்தில் உன்னுடைய பழைய கோபங்களை விட்டுவிடு. மனக்கலக்கம் இல்லாமல் நீ அவருடன் சேர்ந்து வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, மகிழ்ச்சி, நிம்மதி என உனக்கு வரிசையாக வரப்போகிறது. எதை கண்டும் வருத்தப்படாதே, பதற்றப்படாதே. இதோ உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும். ஒரு சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள். வாழ்வதையெல்லாம் வாழ்க்கையல்ல. அன்போடு பேசி, பண்போடு பழகி, நேர்மையுடன் நடந்து, உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. ஆகவே நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சந்தோஷம் தானாக வரும். ஆகவே வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைப்பதில்லை. கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள். கவலைப்படாதே. இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எதையும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. நீ செல்கின்ற பாதை சரியானதே. சென்று கொண்டே இரு. பயப்படாமல் செல். நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். ஆம் செல்லமே, உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.